வாய் திறந்து பேச வைத்த என் குருநாதர் வாரியார் சுவாமிகளை வணங்கி அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்க ஆன்மீகம் சிவா பேசுறேன். இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது கண்ணன் அவதரித்த கோகுல அஷ்டமி வருகின்ற 16ஆம் தேதி. மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த நாள் ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்திருக்கக்கூடிய நல்நாளில் நம்ம அந்த கண்ணன் வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப சிறப்பு. அதில் நம்ம இல்லத்தில் எப்படி வச்சு வழிபாடு செய்யணும், கண்ணனுடைய புகைப்படமோ கண்ணனுடைய சிலையோ உங்கள் இல்லத்தில் வச்சு வழிபாடு செய்யுங்க. அதில் பக்ஷணங்கள், கண்ணனுக்கு பிடித்தது பக்ஷணங்கள் தான். அதனால் சீடை, முறுக்கு, தட்டை, அதிரசம் இதை போன்ற பொருட்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடியது. பழங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவர், பழங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். அதேமாதிரி இனிப்பு வகைகள் என்னெல்லாம் அவங்களால செய்ய முடியுமோ அந்த இனிப்பு வகைகளை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. அதேமாரி வெல்லம் வச்சு வழிபாடு செய்யக்கூடியது. பால், காய்ச்சிய பசும்பாலை வைத்து வழிபாடு செய்து ரொம்ப சிறப்பு. வெண்ணெயில் சீனி போட்டு நம்ம அவருக்கு நைவேத்தியமாக வைக்கக்கூடியதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் கல்வி கற்கக்கூடிய குழந்தைகள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க இல்லத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக அவர்களை பகவத்கீதை படிக்க சொல்லுங்க. ஏன்னா பகவத்கீதை படிக்கும் பொழுது அன்றைய தினம் கல்வி ஆற்றலும் ஞானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதேமாரி மழலை வரம் யாருக்கும் இல்லாமல் இருக்க வேண்டாம். ஏன்னா அனைவருக்கும் குழந்தை இருக்கட்டும். ஒருவேளை யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வழிபாடுகளை உங்கள் இல்லத்தில் செய்யுங்க. அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் கண்ணனே அவதரிப்பான் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கண்ணனுக்கு நீங்கள் தாமரை பூவில் அர்ச்சனை செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். எல்லாத்துக்கும் மேலே கால்நடைகளின் காவனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணபிரானை வழிபாடு செய்வது தொழுவத்தில், நம்ம தொழுவம் சொல்லக்கூடியது, அதனால தான் அதை நம்ம தொழுவம்னு சொல்கிறேன். ஏன்னா கண்ணன் அவதரித்த இடம், கண்ணன் வாசம் செய்யும் இடம், மகாலட்சுமி இருக்கும் இடம் அந்த தொழுவம். அந்த தொழுவம் இப்போ நம்மளுடைய அதிநவீனத்துக்காகவும் இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ப நம்ம சிமெண்ட் போட்டு வச்சுருக்கோம். மண்ணில் இருக்கக்கூடிய பசுமாடு கோச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த கோச்சாலைங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. அதில் போய் நம்ம வழிபாடு மலர்களை போட்டு வாசனை விபூதிகளை, நம்ம வாசனை கற்பூரங்கள், சாம்பிராணி இது போன்ற பொருட்களை பூது புத்தியாக நம்ம அங்கே வச்சு வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார், தொழுவத்தை விட தெய்வம் இருக்கும் இடம் வேறு எங்கும் இல்லை, அந்த இடத்துல தெய்வ கடாட்சம் நிறைந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த இடத்துல கண்ணன் வாசம் செய்யக்கூடிய இடம், மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்கும் இடத்துல நம்ம வழிபாடு செய்யும் போது கடன் கஷ்டம் இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கையில் வறுமையில் இருக்கக்கூடியவங்க அடுத்த நிலைக்கு மேலும் மேலும் உயரக்கூடியதுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். அதேமாரி கால்நடைகள் எதுவும் நீங்கள் வளர்க்குறீங்க, வாங்கணும்னு விருப்பப்பட்டால் அன்றைய தினம் வாங்குங்க. நிரந்தரமாக கால்நடைகள் உங்கள் இல்லத்தில் பெருகிக்கிட்டே இருக்கும். அது பசுமாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, எதுவாக எந்த வாயிலா ஜீவனங்கள் கால்நடைகள் நீங்கள் வளர்த்தாலும் அவங்க அன்றைய தினம் வாங்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தொடர்ந்து இந்த வழிபாடுகளை செய்யுங்கள். கண்டிப்பாக அழைத்தவர் குரலுக்கு வருவான், பார்ப்பவர் கண்களுக்கு கண்ணன் காட்சி தருவான் என்று சொல்லி மீண்டும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். புலரும் நாளைய பொழுது உங்களுக்கு வலதுகரமாய் அதிர்ஷ்டகரமாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்து என் குருநாதரையும் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் ஆன்மீகம் சிவா. நன்றி, வணக்கம்.